மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கான பதிவு பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த வரக்கூடிய ஜூன் 14ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்வது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய வீரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, எப்படி வெளிப்பட போகுது, இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காத்திருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஜூன் 14ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு குறித்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களது வாழ்வினுடைய பல துறைகளிலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மகத்தான முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது இருக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாக உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து உங்களது சிந்தனைகளையும் எண்ணங்களையும் பக்குவப்படுத்திய சுப கிரகமான குரு பகவான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உச்ச வீடான கடகராசிக்குள் பார்த்தீங்கன்னா நுழைய இருக்கின்றார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வினுடைய ஒரு முக்கிய மைல்கல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து செல்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நேரங்கள் இந்த கோச்சார பயிற்சியானது பார்த்தீங்கன்னா உங்களது நிதி நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்வதுடன் உங்களுடைய குடும்பத்திலையுமே பார்த்தீங்கன்னா குதூகலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இணையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களது ராசிக்களை பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பது சமுதாயத்தில் உங்களது கௌரவத்தையும் நற்பெயரையுமே பார்த்தீங்கன்னா உயர்த்தக்கூடும். இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டிற்கு மாறுவதனால சில சவால்கள் தோன்றினாலுமே பெரும்பாலான கிரகங்களினுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலுமே தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னாகக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் உங்களுக்கு காணப்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களது ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் வீடான சனி பகவான் பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. இருந்தாலுமே அதற்கான தகுந்த பலன்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களது ஜீவனஸ்தானாதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால உங்களது உத்தியோகபூர்வமாக பார்த்தீங்க அப்படின்னா வேலை திறன்கள் மற்றும் வேளாண்மை இந்த மாதிரி விஷய திறன்களில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுகளாக பார்த்தீங்கன்னா காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது சாதகமான காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களானது ஒவ்வொன்றாகவே பார்த்தீங்கன்னா நடைபெறும். ஜூன் 15ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களது ஜென்ம ராசிக்குள் நுழையும் பொழுது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுபடும். உங்களது தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தைரியமானதாகவும் நிறுவன வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா உகந்ததாகவுமே இருக்குங்க. இருப்பினுமே கூட சூரியனுடைய தாக்கத்தினால உங்களுடைய பேச்சில் சற்று அதிகார தோரணையானது வெளிப்படலாம். ஊழியர்களிடம் கனிவோடு நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ஜூன் 21க்கு பிறகு செவ்வாய் 12ஆம் வீட்டிற்கு மாறுவதனால அலுவல் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுடைய வியாபார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இந்த மிதுனராசிக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களது சப்தமாதிபதியான குரு பகவான் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வது உங்களுடைய வியாபார விரிவாக்கத்திற்கு பார்த்தீங்கன்னா மிக உன்னதமான அமைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய புதிய வணிக ஒப்பந்தங்கள் தடையின்றி உங்களுக்கு கைக்கூடி வருவதுடன் அவை பெரும் லாபத்தையும் ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்திலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டிருக்கும். அதாவது இந்த 8ஆம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா நீங்கள் நுணுக்கமாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சுக்கிர பகவானும் 2ஆம் வீட்டிற்கு சென்று குருவுடன் இணைந்திருப்பதனால கலைத்துறை, ஃபேஷன், உணவு விடுதிகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மிக ஒரு பெரிய லாபங்கள் சேரும் அப்படின்னு சொல்லலாம்.
உங்களது கவர்ச்சிகரமான பேச்சாலும் மார்க்கெட்டிங் உத்தியோகத்தினாலுமே வந்து பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களை எளிதில் ஈர்ப்பீர்கள். கூட்டு வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்நியங்களும் பரஸ்பர நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார பாதையே இந்த ஒரு காலகட்டத்தில் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா இப்பொழுது குரு பகவான் உங்களது தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால அசாத்திய தனலாப யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சந்தித்த பண தட்டுப்பாடுகள், பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே முற்றிலுமாக மறைந்து உங்களது சேமிப்பானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பன்மடங்கு உயரக்கூடிய ஒரு காலகட்ட நிலையில் இருக்கீங்க. பழைய முதலீடுகள் மூலமாக நல்ல ஒரு லாபங்களானது உங்களுக்கு வரும். வராமல் நின்று நீண்ட நாள் கடன்கள் உங்களது கனிவான பேச்சால இப்பொழுது வசூலாகுங்க. இருப்பினும் கூட உங்களது லாபாதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது ஜூன் 21க்கு பிறகு 12ஆம் வீடான விரயஸ்தானத்திற்கு மாறுவதனால இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் சில திடீர் செலவுகள் உங்களுக்கு தலை தூக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த தேவையில்லாத செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைச்சி கொள்வது நல்லது. அப்படி இருந்துமே கூட உங்களுக்கு நிறைய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்குது. அது எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து செய்துக்கோங்க. இல்லத்து சுபமங்கல நிகழ்வுக்காகவோ அல்லது வாகன பழுதுபார்ப்பு செலவுகளாகவோ பணத்தை செலவிட நேரிட வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த ஜூன் கடைசி வாரத்தில் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் உங்களது நிதி நிலைமைகள் மிகவும் சீராக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஆரோக்கியங்களை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முற்பாதி உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ராசிநாதனான புதன் பகவான் உங்களுக்கு இந்த ஜூன் 22 வரை உங்களது ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் நீடிப்பதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகள் மிக சிறப்பாகவே வந்து இருக்கும். எனினும் இந்த ஜூன் 15 முதல் சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ள பிரவேசிப்பதனால் உடலில் உஷ்ணங்கள் அதிகரித்து லேசான தலைவலி அல்லது கண் சோர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21 முதல் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து வருவதனால இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்களால் தூக்கமின்மை அல்லது மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பயணங்களின் போது எச்சரிக்கையானது தேவைங்க. முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் சரியான நேரத்திற்கு உறங்குவதும் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவாமிர்தம் போன்ற இனிமையான சூழல்களானது நிலவு. உச்ச குரு மற்றும் சுக்கிரனுடைய 2ஆம் இடத்து சஞ்சாரமானது குடும்பத்தில் ஒரு சுப விசேஷ திருவிழா சூழலை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த பழைய மனக்கசப்புகளானது எல்லாமே இப்பொழுது நீங்கி அந்யோன்யங்களானது பிறக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களது பேச்சிற்கு குடும்பத்தில் தனி மதிப்புகளானது இருக்கக்கூடும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைந்து சுபகாரியங்கள் இனிதே கைகூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருந்தாலுமே இந்த ஜூன் 15க்கு பிறகு சூரியன் வந்து உங்களது ஜென்ம ராசிக்குள் வருவதனால வாழ்க்கை துணையுடன் பேசும்போது வீண் பிடிவாதத்தையோ அல்லது ஈகோ குணத்தையோ காட்டுவதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களினுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து நடந்து கொண்டால் இல்லற வாழ்க்கை மிகவும் சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் தலை தூக்காமல் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் உருவாகி பெரிதான ஒரு பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொள்ளாதீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துப்பாங்க. உங்களுடைய ஈகோ குணத்தை வந்து பார்த்திங்கன்னா விட்டுடுங்க. கல்விக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கு இப்பொழுது கல்விக்கு காரகனான புதன் பகவான் உங்களது ராசிநாதனாக இருப்பதோடு ஜூன் 22 வரை தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பலமாக சஞ்சரித்து வருகின்றார். அதனால் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த காமர்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வணிகவியல் தகவல் தொடர்பு மற்றும் கணித துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சாதனைகளை வந்து படைப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2இல் இருக்கக்கூடிய உச்ச குருவினுடைய அருளால் நேர்முக தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்ததை விட
மிக சிறந்த மதிப்புகளுடன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ பேங்க் எக்ஸாம்க்குலாம் வந்து ட்ரை பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வெற்றியை காணலாம். ஸோ அந்த ஒரு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் உங்களுடைய பணியை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா நிச்சயமான ஒரு அரசு உத்தியோகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மேலும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த காலகட்டத்தில் தனஸ்தான உச்ச குருவினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபாரமான தன யோகத்தை முழுமையாக தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் 12ஆம் இடத்தினுடைய செவ்வாயால் ஏற்படக்கூடிய வீண் விரயங்களை தடுத்து கொள்ளவும் இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமானது. உங்களது ராசிநாதனான புதனினுடைய பலத்தை கூட்டவும் உச்சகுருவினுடைய அருளை பெறவுமே புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு சமஸ்கர நாமம் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது அல்லது விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்வது மிகுந்த ஒரு மன அமைதியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.